தனுசு ராசி அன்பர்களே, வில்லும் அன்பும் சின்னமாக கொண்ட ராசியை கொண்ட நீங்கள் உங்களது ராசிக்கு 9ஆம் இடமான குரு சிம்மத்தில் அமர்வதால் ஓடினவனுக்கு 9இல் குரு என்பது போல ஏற்கனவே 7.5 சனியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் நட்பலனையே பண்ணுவார். 9ஆல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக தனுசை பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை. இது ஒரு பக்கமான படம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும். படிப்பு, உத்தியோகம், வேலைவாய்ப்பு, பணம் முதலீடு பண்ணுதல், இரண்டாவது மற்றவர்களுக்கு உதவி செய்து உதவியால் ஏற்படக்கூடிய நட்பலன்கள், இவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு பிறகு ஏற்படுத்துவார். அதே வேளையில் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு 7.5 சனியாக அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ தனஸ்தானத்தை சனி பார்க்கும்போது இந்த குருவும் உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் எந்த விதமான பாதிப்பும் சனியால் ஏற்படாது. குருவால் பார்க்கப்படக்கூடிய சனியால் பார்க்கக்கூடிய பார்வைகள் குருவால் மத்தியப்படுத்தப்படலாம். இவை இந்த 2015 ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியால் மிகப்பெரிய நல்பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அதே வேளையில் 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தாயாருடன் வாக்குவாதமும், தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டும். தாய் ஸ்தானமான நாளில் கேது மருத்துவ செலவை கொடுப்பார், தனக்கு உடல் அழைப்பை கொடுப்பார், அலக்களிக்க வைப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிக்க முடியாது. ஒரு தடவைக்கு 4 தானே அலையணும். கேது 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அலைச்சல் திருச்சலான வேலைக்கு பிறகே ஒரு சுபமான முடிவுகள் ஏற்படும். இதை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவபூர்வமாக அனுபவிக்க வேண்டியது. இவர்களுக்கு விருச்சிக பரிகாரமாக மகிழ மரத்தை வியாழக்கிழமை நட வேண்டும். மகிழ மரத்தை வியாழக்கிழமை நட வேண்டும். நட்ட பிறகு அன்றைக்கு மறுநாள் ஊற வைத்த கடலை முதல் இரவு ஊற வைக்க வேண்டும். மறுநாள் ஊற வைத்த கடலை நீரை மகிழ மரத்துக்கு ஊற்ற வேண்டும். ஊற்றிய பிறகு அந்த கடலையை ஆட்டுக்குட்டிக்கு உணவாக கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய கெடுபலன்களிலிருந்து இவர்கள் மீள முடியும்.